என் பேர் ரிஷி. நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க வரோம்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நேச்சர் ஃபார்மிங்களோட பேசிக் ஸ்டெப் சொல்லியிருப்பேன். எப்படின்னா ஒரு ஃபார்மிங்க்கு வந்து செலவு இல்லாமல் ஒரு அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு லிசன் பண்ணி நேச்சருக்கு என்னென்ன தேவை அதை நம்ம கொடுத்தா போதும், செலவு இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேசிக் ஸ்டெப் சொல்லியிருப்பேன். இப்போ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது டெல்டா மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வந்து 2 வேரியன்ட் பயங்கரமாக பண்ணுவோம். ஒன்று வந்து நெல் 3 மாதம் 115 நாள் இந்த டைமிங்கில் இருக்க நெல் வகைங்க. ரெண்டாவது வந்து பணப்பயிர்னு சொல்கிறது, இந்த பருத்தி, கரும்பு இந்த மாதிரி வேரியண்ட்லாம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் காட்டனை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இப்போ காட்டன் சீசன் தான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த காட்டன் சீசனில் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து 78 நாள் ஆகுது இந்த பருத்தி பார்த்திங்கன்னா, அது 78 நாள் ஆகுது ராசி சீடு. இதுக்கு வந்து எப்படி பார்த்திங்கன்னா, நான் இதுக்குன்னு சொல்லிட்டு செலவு பண்ண கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் போட்டிருக்கேன். இது வரைக்கும் 19,500 எனக்கு செலவாயிருக்கு. இது வரைக்கும் 3 ஏக்கருக்கு. குறைஞ்ச அளவில் எப்படி செலவு பண்ணலான்னு ஒரு விஷயத்தையும் நுணுக்கப்படுத்தி, நம்ம ஏன் வீண் செலவு பண்ணணும், என்னோட உழைப்பை ஏன் நான் மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், நானே உழைக்கிறேன் அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன விஷயத்தில் நுணுக்கம் பண்ணி தான் இந்த 19,500 பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் வந்து நெல், அதுவும் ஒற்றை நாற்று முறை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து டிபிசி 5ன்னு ஒரு வரை என்னோட மண்ணுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒற்றை நாற்று முறை பண்ணுறப்ப இதுவும் நான் வந்து ஒரு சோதனை முயற்சி தான். நான் எடுத்தோடனே இது பண்ண போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 5-6 தூர் விட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த தூர் எத்தனை தூர் வெடிக்கும், 5-6 நாற்று எத்தனை தூர் வெடிக்கும், அதோட சைட் எஃபெக்ட் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வயலில் ஒரு மாதிரி ட்ரையல் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அப்படிங்கிறப்ப இதை வந்து நான் டிபிசி 5ல் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ எங்கள் ஊர் சைடில் நீடாமங்கலம் அந்த போட்டில் எடுத்திங்கன்னா, இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒற்றை நாற்று முறைன்னு யாரும் பயன்படுத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப சரி இதை வந்து நான் பெருசாக பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு 200 ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு சோதனை முயற்சி தான் பண்ணுறேன். இதோட வீடியோ அடுத்து நெக்ஸ்ட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டனை பற்றியான ஒரு டீட்டெயில் சொல்ல போகிறேன். இப்போ அந்த பருத்திக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒன்று பண்ணணும். அப்படிங்கிறப்ப இதை ஃபஸ்ட்டு வந்து பதியம் போட்டுருந்ததுன்னா 3க்கு 3 தான் போடணும். ஒரு கண்ணுக்கு இந்த இடைவெளி 3, இந்த பக்கம் இடைவெளி. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா வச்சுக்கலாம், கண் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம், அகண்டு வெறியாது, உங்களுக்கு ஹீல்டு உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. ரொம்ப நெருக்கி போட்டிங்கன்னா கிளை வெடிக்காது, இதில் தூர் ரொம்ப வெடிக்காது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வச்சுங்களேன், இது 2 இது ஒன்றா சேர்ந்துருக்கிறப்ப இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வந்து 30-35 காய் இருக்கும் இப்போ மேக்ஸிமம். அதே நீங்கள் நெருக்கி இன்னும் போட்டிங்கன்னா வச்சுக்கலாம் 20-15 ஆகிடும். உங்களுக்கு தூர் நிறைய வெடிக்காது. மேக்ஸிமம் 35ங்கிறதே ஒரு போதுமான ஹீல்டு. இதுக்கும் நிறைய அதிகமாகலாம் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். நான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப இது ஒரு சோதனை முயற்சி. அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு நான் ஃபுல் இதில் எனக்கு டீட்டெயில் தெரியாதால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து 3.5க்கு இந்த அளவுக்குலாம் போடுறாங்க. அப்படிங்கிறப்ப சில விதைங்களோட தன்மை இருக்குது. இப்போ ராசி விதை அப்படிங்கிறதுனா இதோட தன்மை இது நல்லா வளர்ச்சி கொடுக்கும். ஒரு 6 அடி வளர்ச்சி போகும். நம்ம வளர்ச்சி போகிறப்ப கரெக்டாக 5 அடி வந்தோன்னா நம்ம நுனியை கிள்ளி விட்டுரும். ரொம்ப ஹைட்டு போனிச்சுன்னா வச்சுக்கலாம், காற்று அடிக்கிறப்ப உங்களுக்கு சாய ஆரம்பிச்சிடும். வெயிட் தாங்காமல் ரொம்ப தூரம் வெடிக்காது. உங்களுக்கு ஹைட் போக காய் உங்களுக்கும் பெருசாக ஹீல்டு கிடைக்காது. கரெக்டாக ஒரு 5 அடி வந்தோன்னா முனைக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முனைக்கிள்னிங்கனாலே உங்களுக்கு வந்து ஹீல்டு நிறைய ஓரளவு கொடுக்கும். ஓரளவுக்கு காய் நிறைய வெடிக்கும் செய்ய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது கரெக்டாக வந்து 70 நாள் 75வது நாள்லேருந்து காய் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. இது வந்து ராசி சீடு 78 நாள் ஆகுது. இது கரெக்டாக மார்ச் 22ஆம் இதை பதியம் போட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 78 நாள் ஆச்சு. இதுக்கு வந்து எப்படி பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து 3 வகையான பூச்சி தாக்கம் இருக்கும். ஒன்று வந்து அஸ்வினி பூச்சி. அஸ்வினி பூச்சி வந்து எப்படி நம்மளுக்கு எதுக்கான வரப்போகுதுன்னா, ஓவர் டெம்பரேச்சர். எப்படி சொல்கிறதுனா, கண் வளர்ச்சி இருக்கும்போது ரொம்ப வந்து ஒரு ஹீட்டான இருக்கக்கூடாது. பயிர் வந்து இந்த பயிர் வகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெப்பமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் லெவலில் இருக்கணும். ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா கண் வளர்ச்சி இருக்காது உங்களுக்கு. அதேமாதிரி ரொம்ப காய விட்டுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி பூச்சிலேருந்து அஸ்வினி பூச்சி, இலப்பேன்னு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப இது பணப்பயிர்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. இது யாருக்கு பணப்பயிர்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படின்னா, நம்மளுக்கு பணப்பயிரா இல்லை மருந்து வியாபாரிங்களுக்கு இது பணப்பயிரான்னு தெரியல. அந்த அளவுக்கு இது வந்து பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இதோட நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதோட தன்மையை புரிஞ்சுக்கணும். இது எப்படி சொல்கிறதுனா, இதோட தன்மை வந்து எப்படின்னா, ரொம்ப வெயில் பாங்கும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் லெவல்லே இது நம்ம டெம்பரேச்சர்லேயே வச்சு கொண்டுட்டு வந்தோம்னா இது வந்து நல்ல நம்மளுக்கு விளைச்சல் கொடுக்கும். நல்ல ஒரு எப்படி சொல்கிறேன்னா, பாதிப்பு இல்லாமல் ஒரு விளைச்சல் நம்மளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இதுக்கு வந்து எப்படின்னா அஸ்வினி பூச்சி தாக்கம் இருக்கும். அஸ்வினி பூச்சி தாக்கம் இருக்கும்போது ஒரு சில தாக்கங்கள் ஸ்டார்டிங்கில் எல்லா பயிருக்குமே வருங்கிறப்ப இதை ஹையாக டெவலப் பண்ணி விடுறது எதுன்னு பார்த்திங்கன்னா எறும்புங்க தான். நம்ம வந்து மண் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிட்டுனா எறும்போட புழக்கம் அதிகமாகிடும். எறும்போட புழக்கம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு இலையில் இப்போ இந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அஸ்வினி 4 அஸ்வினி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். ரொம்ப இருக்காது, 1-2 இருக்கும். இந்த 1-2 இருக்கிறது என்ன பண்ணுன்னா, அந்த எறும்பு அதோட எச்சத்தை திங்க வரது அப்படியே பரப்பி விட்டுரும். செடி முழுக்க அஸ்வினியாக பயங்கரமாக பரவாயிடும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பூச்சி வெரைட்டி இதுக்கு யூஸ் பண்ணணும். பூச்சி வெரைட்டினா ரொம்ப செலவு பண்ணலாம் வேணாங்க, 3 ஸ்டெப்ஸ் தான். நம்மால் சொன்ன படி பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், ஆடாதோட, வேலி காட்டாமணி, பப்பாளி இலை, ஆரஸ்பதி, ஒரு 18 வகையான இலை சொல்லியிருக்காரு. எங்கள் ஊரில் வந்து இந்த 4-5 வெரைட்டி எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அதை எடுத்து துண்டாக வெட்டி, கோமியம் இருக்குது, மாட்டு கோமியம், அதுக்கு ஈக்குவலான லெவலில் கோமியத்தை சேர்த்து ஒரு 20-25 நாள் வந்து ட்ரம்மில் மூடி வச்சு கலக்கி மார்னிங் ஆர் ஈவினிங் வந்து கலக்கி அதை எப்படி சொல்கிறேன்னா நல்ல ஒரு பங்கில் வச்சிட்டேன். ஒரு 25ஆவது நாள் எடுத்து இதில் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா, எனக்கு வந்து 14 லிட்டர் ஸ்ப்ரே டேங்க் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஒரு 150 ml 100 ml 10 லிட்டர் எம்எல்னா அதில் 14 லிட்டர் யூஸ் பண்ணி 150 ml யூஸ் பண்ணி நான் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஓரளவுக்கு கட்டுக்கு வந்துச்சு.
இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனோன்னா சப்பாத்தியோட என்ட்ரி உள்ள வந்துச்சு. சப்பாத்தியோட என்ட்ரி உள்ள வந்துச்சுன்னா நான் மோஸ்ட்லி பதட்டு போய் எல்லாத்தையும் கேட்டேன். ஒரு செடியில் வந்தால் கொள்ள முழுக்க பரவிடும், சப்பாத்தி செடியை வெட்டிக்கு ஒரு ஓரமாக போட்டு அப்படின்னாங்க. செடியை வெட்டி நான் ஓரமாக போட்டேன். ஓரம் போட்டதுக்கப்புறம் மறு செடியில் வர ஆரம்பிச்சிச்சு. சரி என்னடா மாற்றி மாற்றி செடி வந்துட்டு இருக்கேன், நம்மளும் என்னென்னமோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒருத்தர் ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. அப்படிங்கிறப்ப சப்பாத்தி பூச்சி ஏன் வருதுங்கிற பதில் இங்கே யாருக்குமே தெரியலை. எல்லாமே வந்தால் அது வரும், அந்த ஸ்டேஜில் வரும், அதுக்கு நம்ம விரட்டணும், ஆனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் வருதுன்னு யாருக்குமே சொல்யூஷன் தெரியல. சப்பாத்தி பூச்சி இதுக்கு வரதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை தான். கண்ணு காயக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வெயில் வந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம், கண்ணு அகண்டு போய் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். வெயில் பலமாக அடிக்கிறப்ப என்ன பண்ணால் தண்டு உங்களுக்கு காய ஆரம்பிச்சிடும். இந்த செடியோட தண்டு முத்தி போய் நல்லா காய ஆரம்பிக்கிறப்ப சப்பாத்தி பூச்சிக்கு நல்லா அதுவாக இருக்கும் அந்த உட்காந்து நிற்கிறது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறும் 30-40 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். 1 லிட்டரு வேப்பெண்ணெய் வாங்கிக்கிங்க. இப்போ 1 ஏக்கர் வச்சுருக்கீங்கன்னா 1 லிட்டர் வேப்பெண்ணெய், ஒரு 10 ரூபா சர்ப்பு தூள்றின்னு பாக்கெட்டு வாங்கி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு 1 லிட்டர் தண்ணியில் சர்ப்பு தூளை கட்டி ஒன்றா கலக்கி மிக்ஸ் பண்ணிட்டு வேப்பெண்ணெய் இதையும் ஈக்குவல் அளவில் கலந்துட்டு 100 ml ஒரு 1 லிட்டர் வச்சிங்கன்னா 2 லிட்டர் ஆகிட்டா 200 ml 10 டேங்க்கு கணக்கு பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டிங்கனாலே போதும். சப்பாத்தி பூச்சி அடுத்த பக்கெட் வராது. ஏன்னா அந்த எண்ணெய் பசை போய் மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சப்பாத்தி பூச்சி சாறு உரியிறப்ப இந்த எண்ணெயோட உரிச்சிட்டு அதை நெடி தாங்காமல் சப்பாத்தி பூச்சி ஆட்டோமேட்டிக்காக விழுக ஆரம்பிச்சிடும். ஒன்று ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் தண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கண்ணு குளிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணெய் தண்ணி மேலே இருக்கும்போது கண்ணு உங்களுக்கு குளிர்ச்சி ஆக சப்பாத்தி பூச்சியாலும் மேலே உட்கார முடியாது. அது அப்படியே வலிக்கு கீழே விழுந்தோ இல்லை அந்த வேப்பெண்ணோட காட்டன் தாங்காமலோ போயிடும் உங்களுக்கு குறிப்பிட்ட ஸ்டேஜ். இதுதான் சப்பாத்தி பூச்சிக்கான எளிமையான வழி. நீங்கள் என்ன தான் மருந்து வாங்கி அடித்தாலும் சரி, எதை வாங்கி அடித்தாலும் சரி, 15 நாளைக்கு ஒரு வாட்டி அது வந்துடும். மருந்து வாங்கி நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன பண்ணால் மருந்து ஸ்ப்ரே ஆகும், நல்லா நெடி கொடுக்கும், அந்த பூச்சியை கொண்டுட்டு என்னென்னா கண்ணு இன்னும் காய தான் செய்யும் போது ஒரு கூலிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்காது கண்ணுக்கு. அப்படிங்கிறப்ப சப்பாத்தி பூச்சிக்கு சிறந்த வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலிங் இருக்கணும் கண்ணுக்கு. இது சப்பாத்தி பூச்சிக்கு. அந்த பேனு இந்த இதெல்லாம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி வந்து எச்சம் எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுதோ அந்த எச்சத்தை திங்கிறதுக்காக வர்றது தான் அந்த பூச்சிங்க எல்லாமே. அப்படிங்கிறப்ப அது இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப பூச்சி நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டுனாலே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து பூச்சி க்ளீன் பண்ணிவிட்டாலே இதுக்கு போதும். இந்த மருந்து அந்த மருந்தெல்லாம் நான் வாங்கி அடிக்க தேவையில்ல. ஒரு பூச்சி இந்த சப்பாத்தி செடியில் வந்து ஒரு பூச்சி உட்காருனாலே சாதாரண பூச்சி வெரைட்டி இந்த கோமியமும் அந்த வேப்பலை இதுவே போதும். இதுக்கு கோமியமும் வேப்பலையுமே இதுக்கு சிறந்த பூச்சி வெரைட்டி. கரெக்டாக ஒரு பூச்சி உட்காரும்போது 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் உங்களை தனியாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சியும் இதுக்கு தாக்கம் இருக்காது. சிம்பிளாக சொல்ல போனால் விஷயம் இதுதாங்க. பயிர் பண்ணுறதை விட பயிரோட தன்மை தெரிஞ்சு பண்ணால் போதும். விவசாயம் நம்மளுக்கு சிம்பிள். அதை விட்டுட்டு நம்ம பூச்சி மருந்து இருக்குது எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூச்சி மருந்து வந்து என்றைக்குமே முடிவு கிடையாது. ஜஸ்ட்டு பூச்சை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கும் மொழியை இன்றைக்கி வந்து விரட்டிட்டு இதோட டபுள் மடங்காக பூச்சி வந்து இம்யூனிட்டியோட கொண்டு வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுத்துட்டு போயிடும். அப்படிங்கிறப்ப பூச்சி பெருகி காலி பண்ண செய்யும் மொழியை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாலே போதும். விவசாயம் ரொம்ப நல்லது.